ரஞ்சித், நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே வந்து ஹிந்தியை திணிப்பதற்காகத்தான் மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையை கொண்டுட்டு வந்துட்டு இன்னைக்கு பெரியார் அப்படின்ற ஒரு அம்சத்தை எடுத்து வச்சு திசை திருப்புறீங்க. அதுக்கு பின்னாடி தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் மடைமாத்துறதுக்கான ஒரு கருவியா இன்னைக்கு பெரியார நாடாளுமன்றத்தில் பேசுறீங்கன்றாரு. அதாவது நம்ம மத்திய அமைச்சர் பேசுனது வந்து என்ன பொய் இருக்கு? பெரியார் அவர்கள் சொன்னதை தான் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதை வந்து அது அதுக்காக சொன்னார், இதற்காக சொன்னாருங்கிறாரு. பெரியாரே ஒரு காட்டு மிராண்டி தான், பெரியாரே ஒரு நாகரிகமற்றவர் தான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இல்ல வேண்டாம் வேண்டாம் தனிப்பட்டு சார். இல்ல இல்ல நாங்க பெரியார் காட்டு மிராண்டி இல்ல, தமிழர்கள் காட்டு மிராண்டி, பெரியார் காட்டு மிராண்டின்னு சொல்றது இவங்க தான். ஒரே நிமிஷம் இருங்க. ரஞ்சித் ஒரே நிமிஷம் அமைதியா இருங்க. ஒரே நிமிஷம் இருங்க ரஞ்சித். ரஞ்சித் ஒரு நிமிடம். கேள்வி நேரத்துக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு. தனி மனிதனுடைய தாக்குதல் வேண்டாம். அது யாரா இருந்தாலும் தனி மனிதனுடைய தாக்குதலை கேள்வி நேரம் அனுமதிக்காது. கருத்தை கருத்தியலால் மட்டுமே எதிர்கொள்ளலாம். சபையில வந்து இப்ப எல்லாருமே பேசுறாங்க கருத்துக்களை பத்தி. இந்த கருத்து வந்து நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கருத்து வைக்கலாம். இப்ப அதுக்கு எதிர்கருத்தை வந்து உடனே பேசினா சரி வராது. அப்ப அது அன்சிவிலைஸ்டா பேசணும் சார். நாங்க எதிர்வாதத்தை மரியாதையா வச்சோம், நாகரிகமா வச்சோம். மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க மேல பேசுங்க. பெரியாரை நீங்கள் காட்டு மிராண்டின்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேளுங்க முதல்ல. அதுக்கு மேல நீங்க பேசுங்க. பெரியார் வந்து தமிழை விமர்சிச்சார் இல்லையா? அவர் கேட்டாரா? அவரை நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. நீங்க யாராவது அவரோட சார்பாக கேக்குறீங்களா? விவாதத்தை தனி மனிதரா கொண்டு போறீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு அவரு. ரஞ்சித் ஒரே நிமிஷம் இருங்க. ரஞ்சித் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்களேன். ரஞ்சித் ஒரு நிமிடம் இருங்க. நீங்க வந்து ரொம்ப கண்ணியமா பேசுவீங்க. தனி மனிதர் தாக்குதல் வேண்டாம். என் வார்த்தை காட்டுப்பட என் வார்த்தை ஒருத்தர் காயப்படுத்தினா என்ன இங்க காட்டு பிராணி சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒண்ணு கவலை இல்ல. அப்ப ஏன்னா இப்ப இது இப்ப அன்சிவிலைஸ்ட் சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அவர் வந்து நாகரிகமற்ற முறையில் நடந்துக்கிறாங்க. ஒருத்தர் பேசும்போது வந்து குறுக்கிட்டு சபையை வந்து அங்க வந்து அந்த வெல் ஆஃப் இதுல பார்லிமெண்ட்ல வந்து அவங்க இது பண்றாங்க. அது வந்து ஒரு விதிமுறைக்கு எதிராக இருக்கு. அதை வந்து அவர் சுட்டி காட்டுறாரு. அது உடனே என்ன ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அடையாளம் அப்படின்னு வந்து எப்படி அவருக்கு சொல்ல முடியும்? ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவர் சொல்லிட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் வந்து தமிழ் மக்கள் இப்படிதான் அப்படி சொன்னாரா? இதுதான் வந்து ஒரு திசை திருப்புறது அப்படிங்கிறோம். ஆனா பெரியார் சொன்னதான் நம்ம வந்து நிதியமைச்சர் சொன்னாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அவர் சொல்லாத எதையுமே வந்து பொய்யா சொல்லல. ஏன் வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு நம்ம இதா இருக்கோம்? ஏன் வந்து மடை மாத்திரம்? இன்னொன்னு இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு இதை வந்து தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். இன்னைக்கு வந்து ஹிந்தி திணிப்புங்கிற ஒரு விஷயமே இல்லைங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் ஒரு இப்ப நம்ம சொன்னோம், இப்ப வந்து இப்ப கோயிலுக்குள்ள கருவறைக்கு அதை எதிர்த்து கேட்கலாம். அதுல வந்து மாட்டுக்கிறது நானுமே கூட அதுக்கு வந்து கூட நின்று போராட தயாரா இருக்கேன். வாங்க நம்ம எல்லாரும் அர்ச்சகராகவும் இல்ல சமஸ்கிருதத்துக்கு தமிழும் சேர்த்து பண்ணுவோம். அதை கேளுங்க, அதுக்கு உரிமை இருக்கு. யாருமே அதை வந்து மறுக்கல. அதை நான் வந்து விமர்சிக்கவே இல்லை. ஆனா நீ கத்துக்க கூடாதுன்னு சொல்றதே நீங்க நவீன தீண்டாமை. அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இல்ல எது நவீன தீண்டாமை ரஞ்சித்? இன்னைக்கு பேசின இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்பொழுது கூட சொன்னாரு, குலக்கல்வி அறிமுகப்படுத்துறதுக்காக தான் தேசிய கல்விக் கொள்கையை நீங்க கொண்டு வரீங்கன்றாரு இல்லையா? இதுதானே நவீன தீண்டாமைன்னு சொல்றாரு முதலமைச்சர். அதுதான் சொல்றேன். நீங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாஜி கொண்டு வந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு, மாற்றம் இருக்கு அப்படிங்கிற. அன்னைக்கு வந்து ஹிந்தி கட்டாயமா இருந்துச்சு, இந்தியை திணிச்சாங்க. 1937 கதை வேற, இன்னைக்கு கூடிய கதை வேற. அன்னைக்கு நீங்க ஹிந்தி எதுக்கு சொன்னீங்களா? நாங்களுமே களத்துக்கு வந்து போராடி இருப்போம். ஆனா இன்னைக்கு இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் நம்ம வந்து ஒரு பூதத்தை உருவாக்கணும்? எது இல்ல அவரு தமிழ் காமராஜ் சொல்றாரு, நாடாளுமன்றத்துல ஒரு தவறான தகவலை மத்திய அமைச்சர் பதிவு செய்யறாரு இல்லையா? ஒரு மத்திய அமைச்சரா இருந்துட்டு அப்படி பதிவு செய்யலாமா? அப்படி தமிழ்நாடு அரசாங்கமோ தமிழ்நாட்டினுடைய கல்வி செயலாளர் சொல்லி இருக்கிறாரா? சொல்லாத ஒரு கருத்தை ஏன் பயன்படுத்தணும்? ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு மாநிலத்தினுடைய மொழி கொள்கையில அவங்க மாநிலத்தினுடைய உரிமையை காக்குறது தானே ஒரு அரசோட கிழமை. ஏன் அதை மீறி செயல்படுறீங்க? இல்ல அதுதான் சொல்றேன். இந்த எந்த மாநிலத்தோட மொழியையும் வந்து மொழியோட உரிமையும் வந்து பறிக்க கிடையாது. இப்ப நீங்க தமிழ் கத்துக்க கூடாதுன்னு சொல்ல. உதாரணத்துக்கு இப்ப நீங்க கேந்திரிய வித்யாலயம் நம்ம சொல்றோம். கேந்திரிய வித்யாலயில வந்து தமிழ் இல்ல, தமிழாசிரியர்கள்னு சொல்றோம். அது கேட்கறதுக்கு நம்ம உரிமை இருக்கு. தமிழாசிரியர்கள் போடுங்கன்னு மத்திய அரசு கேட்க உரிமை இருக்கு. ஆனா கேந்திர வித்யாலயோட நோக்கம் என்ன, அதோட கான்செப்ட் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அங்க வந்து தமிழை வைக்கவே கூடாதுன்னு அவங்க சொல்லல. அது வந்து அகில இந்திய அளவுல வந்து ஒரு காமன் எல்லாம் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்காக வச்சிருக்காங்க. இப்ப நவோதயா பள்ளி வருதுன்னு வைங்க. அந்த நவோதயா பள்ளியில ஹிந்தி தான் இருக்கும், தமிழ் இருக்காதுன்னு சொன்னா எதிர்த்து போராடலாம். ஆனா அதை வரவிடாம தடுக்கிறோம் பாத்தீங்களா? அதாவது அதுல ஒரு 10 பேரை படிக்கிறோம். நவோதயா வந்தா ஒரு மாவட்டத்துக்கு ஒண்ணுதான் கிடைக்கும். இப்படி நம்ம சில விஷயங்கள் இல்ல ரஞ்சித், இப்ப ஏன் பெரியாரை பத்தி நீங்க பேசுறீங்க? உங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா என்னன்றதான் கேள்வி. இன்னைக்கு என்னன்னா, ஒரு பக்கம் திமுக
அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சிகளை சந்திச்சு தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான ஒரு பெரிய பிரம்மாண்டமான போராட்டத்தை முன்னெடுக்கிறப்போ அதை டைலூட் பண்றதுக்கு, அதை திசை திருப்பறதுக்கான ஒரு மையப்புள்ளியா தானே நீங்க பெரியார் இப்ப கையில் எடுத்திருக்கீங்க. இப்ப பெரியாரை நீங்க கையில் எடுக்கிறது மூலமாக திமுக வந்து வேற ஒரு பாலிடிக்ஸை கையில் எடுப்பாங்க, அதனால அவங்களோட அஜெண்டாவில இருந்து மாறுவாங்கன்றார் காமராஜ். இல்ல இப்ப நம்ம சொன்ன மாதிரி தொகுதி மறையறை வந்து இன்னும் வந்து எந்த அளவுக்கு வந்து எந்தெந்த மாநிலத்துக்கு என்ன கூடுதல் என்ன குறைதல்னு சொல்லல. ஆனா குறையாதுங்கிறத வந்து உள்துறை அமைச்சர் தெளிவாவே சொல்லிட்டாரு. எந்த மாநிலத்துக்கும் குறையாது, எல்லாத்துக்கும் கூட தான் போகுது அப்படின்ட்டாங்க. ஏன்னா இப்ப நம்ம 800 சீட்டுக்கு மேல கொண்டு போறோம்னா எல்லா மாநிலத்துக்கும் கண்டிப்பா கூட தான் போகுது அப்படிங்கறத மாற்று கருத்து இல்லை அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா குறைஞ்சிரும் ஒரு பயத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. நம்மளோட மத்த மாநிலத்துக்கு கூட கிடைக்கும்னு சொன்னா அது ஓகே, எனக்கும் வந்து அது சம உரிமை வேணும் கேட்கறது நியாயம் இருக்கு. ஆனா நம்ம என்னன்னா மத்தவனுக்கு கிடைக்க கூடாதுங்கிறோம். நம்ம சொன்ன மாதிரி மூணாவது ஒரு மொழி கிடைக்க கூடாது. நவீன தீண்டாமை எப்படி வந்து அந்த காலத்துல சமஸ்கிருதம் கத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது தீண்டாமை சொல்றோமோ அதேதான் இன்னைக்கு நீ வந்து மூணாவது மொழியே கத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு சமஸ்கிருதம் பார்ப்பனர்கள் தான் சொன்னாங்க, மற்றவர்கள் கற்றுக்கொள்ள கூடாதுன்னு பார்ப்பனர்கள் தான் சொன்னாங்க. உண்மையே சொல்லுங்க, நீங்களாவது உண்மையை சொல்லுங்க. கத்துக்கூடாது மற்ற யாரும் சொல்லல, மற்ற யாரும் மறுக்கல. கோயில்ல விடல. ரஞ்சித் ஒரு நிமிஷம், சமஸ்கிருத மொழியை என்னன்னு சொன்னாங்க கடந்த காலங்கள்ல? ரஞ்சித் கடந்த காலங்கள்ல சமஸ்கிருதத்தை என்ன பாஷைன்னு சொன்னாங்க? இல்ல நான் அதுதான் சொல்ல வரேன். இல்ல அதுதான் முக்கியம். இல்ல தேவ பாஷை நீச பாஷைன்றது மூலமாக என்ன அரசியலை கட்டமைச்சாங்கன்ற கேள்வி வரும் இல்லையா ரஞ்சித்? இப்ப இவர்கள் சொல்றாங்க இல்லையா, சமஸ்கிருதம் வந்து கத்துக்கவே விடாம பண்ணாங்க, வேதத்தை படிக்க கூடாது, சமஸ்கிருதத்தை கத்துக்கூட, காதுல அதை ஒத்து சொன்னாங்க இதை ஒத்து சொன்னாங்க சொல்றாங்க இல்லையா. அப்ப அவர்களோட வழியில நீங்க தானே நிக்கிறீங்க. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய யாருமே, அதாவது பார்ப்பனர்னு சொல்லக்கூடிய பாரதியார் வந்து பூணூல் போட்டுக்க சொன்னார். எல்லாரும் பூணூல் போடுனா அதுதான் புரட்சியா இருக்கும். அவனும் ஒரு பாப்பான் தான். ஆனா அந்த பாப்பா என்ன சொன்னா, எல்லாரும் பூணூல் போடு அப்படின்னா. ஆனா பெரியார் என்ன சொன்னாரு, பூணூல் போடுறவனா அது குடிமையாருனாரு. இதுதான் வந்து அதனாலதான் நான் காட்டு மிராண்டிக்கிறேன். நீங்க வந்து ஒருத்தரை முன்னேற்றணும். இல்ல இதுதான் சரியா இருக்குமே தவிர என்ன சொல்ல வரீங்க? போட்டவன் உயர்ந்தவன் மத்தவன் தாழ்ந்தவன் சொன்னது யாரு? இல்ல நம்ம மொழி கூடல் போட்டவன் உயர்ந்தவன் மற்றவன் தாழ்ந்தவன் சொன்னது யாரு? மாறி போகுது. இல்ல ரஞ்சித் அவர் திருப்பி மையப்புள்ளி மாறாது பேசுறாரு. இல்ல விவாதத்துடைய மையப்புள்ளி மாறாது, மாத்தாதீங்க. கார்ல போறவன் பணக்காரன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோங்களேன். நீயும் கார்ல போகணும்னு சொன்னா இல்ல ரஞ்சித் நான் வெளிப்படையா கேக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க என்ன காரணத்திற்காக பெரியாரை நாடாளுமன்றத்துல பேசினாங்க? அதனுடைய அவசியம் எங்க இருந்து வந்துச்சு? இல்ல வெளிப்படுத்துறதுக்கு தான் டெமோக்ராட்டிக்கா அன்சிவிலைஸ்டா நடந்துக்கிறீங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்த. இல்ல திமுக என்ன முதல்ல இந்த தேசிய கல்விக் கொள்கையிலயோ அல்லது பிஎம்சி திட்டத்திலயோ திமுக எதை சொல்லி பேசிட்டு இருந்தாங்க? இல்லைங்க, பிஎம்சி ஸ்கூல்ல வந்து நமக்கு மும்மொழி இருக்கு. பிஎம்சி மத்திய அரசோட இதுல வரும்போது மும்மொழி இருக்குங்கிறது தெரியும். இதே வந்து ஆரம்பத்துல தெரிஞ்சுதான் அவர்கள் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு வந்து எம்ஓஇ போட திரும்ப ஏத்துக்கிட்டாங்க. எங்க ஏத்துக்கிட்டாங்க ரஞ்சித்? ஏத்துக்கவே இல்லன்றாங்களே. இல்ல அதுக்கு அதாவது அவர்கள் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட தயார்னு சொன்னாங்க. சரி இருங்க, ஏத்துக்கிட்டவங்க ஏத்துக்கிட்டவங்க ஏன் மாநிலத்துக்குன்னு ஒரு கல்விக் கொள்கையை வகுக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கணும்? அதுதான் சொன்னாங்க. இப்ப நீங்க இந்த மத்திய அரசு வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இந்த சமஸ்கிருத சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அதுல ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு நோக்கம் வச்சு கொண்டு வராங்க. இப்ப இந்த ஆண்டுக்கு கொண்டு வரக்கூடிய நோக்கத்தை இவர்கள் நிறைவேற்றாட்டி அந்த ஃபண்டை எப்படி கொடுப்பாங்க? நீங்க அந்த நோக்கம் வச்சிருந்தாங்க, என்ன நோக்கத்தை நிறைவேற்றல, அதனால ஃபண்ட் கொடுக்கலன்னு சொல்லுங்க சார். அமல்படுத்தினாதான் அந்த நிதியை கொடுப்பாங்க. முதல்ல தமிழர்களை இந்தியர்கள் நினைச்சீங்கன்னா இப்படி பேசுவீங்களா சார்? தமிழர்களை இந்தியர்கள் நினைச்சீங்கன்னா ஃபண்ட் கொடுக்க முடியாது, உங்களால பேச முடியுமா? நாங்க அமெரிக்கா டீம் பாகிஸ்தான் டீம் கேக்குறோம். நாங்க வரி கொடுக்கிற இந்த நாட்டுல தானே கேக்குறோம். எங்களுக்கு பணம் தர முடியாதுன்னு சொல்றா நீங்க வந்து எங்களை இந்தியர்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? எங்க வரி வேணும், எங்க ஜிஎஸ்டி வேணும், எங்க உற்பத்தி வேணும், கார்கிலுக்கு எங்க உயிர் வேணும், ராணுவத்துக்கு எங்க உயிர் வேணும், பஞ்சாப்காரனும் தமிழ்நாட்டுக்காரங்க உயிர் வேணும். ஆனா எங்க பிள்ளைங்க படிக்க கூடாது, உனக்கு பணம் தர மாட்டேன்னு சொல்லுவீங்க. கேட்டா நாங்க பிரிவினவாதி அப்படிதானே? ஒவ்வொருத்தங்க பேசலாம். தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியுமே தரமாட்டேன்னு சொல்ல, நீங்க அந்த சட்டத்தின்படி நடக்காட்டி இல்ல ரஞ்சித் ஃபர்ஸ்ட் நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ரஞ்சித். சொல்றது ரஞ்சித் சொல்ல முடியாது. இல்ல ரஞ்சித் இந்தியனா இல்லையா, நாங்க இந்தியர்களா இல்லையா? ஒரு நிமிஷம் ஜீவா. இல்ல ரஞ்சித் ஒரு நிமிஷம் இருங்களேன். இல்ல நீங்க வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதி கொடுப்போம்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்லலாமா? அரசியலமைப்பு சட்டத்துல அது இருக்குதா? சொல்ல முடியாது சார். அந்த திட்டம் அந்த பள்ளி பிரைம் மினிஸ்டருடைய கனவு திட்டம். அந்த ஸ்கீமே முதல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு முன்ன பேசப்பட்ட பத்திரிகையில செய்தியா வந்தது. இருங்க ரஞ்சித்
சொல்லுங்க ரஞ்சித். இல்ல கல்வி பட்ஜெட் என்ன, அதுல கிட்டத்தட்ட 40-45,000 கோடி போடுறோம். இந்த 2000 கோடிங்கிறது இந்த குறிப்பிட்ட ஸ்கீமுக்கு. அந்த ஸ்கீமை அமல்படுத்தாட்டி அந்த ஃபண்ட் வராது. அதுதான் ரூல் ஆஃப் த லா. அதான் அவர் சொல்றாரு. வெஸ்ட் பெங்கால் இந்த சர்ச்சை வந்துச்சு. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, அவங்க என்ன மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னா, இது 60-40 ரேஷியோல வருது, அதற்கு ஏன் பிஎம் ஸ்ரீன்னு வைக்கணும். சரி, ஒரே நிமிஷம் இருங்களேன். நீங்க ஒரே நிமிஷம் இருங்களேன். பிஎம் இல்ல தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதி கொடுப்போம்னு தமிழ்நாட்டுக்கு சொல்றீங்கல்ல, குஜராத்துக்கு சொன்னீங்களா, மத்திய பிரதேசத்துக்கு சொன்னீங்களா, உத்தரப்பிரதேசத்துக்கு சொன்னீங்களா? அங்கெல்லாம் என்ன மொழி கொள்கை பின்பற்றுறாங்க ரஞ்சித்? கேரளாக்கு நிதி கொடுக்கப்பட்டது. கேரளால கம்யூனிஸ்ட் ஆள்றாங்கன்னு சொல்லி நாங்க நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தா அது வந்து நம்ம எதிர்க்கலாம். கேரளா வந்து நேர் எதிர்கொள்கை கொண்ட சித்தாந்த முரண் கொண்டவர்கள் தான். இல்ல குஜராத் என்ன மொழி கொள்கையை பின்பற்றுது ரஞ்சித்? குஜராத்துக்கு ஃபண்ட் போகுதா இல்லையா? குஜராத்திலும் சரி கேரளாலும் சரி. எனக்கு அதெல்லாம் வேணாம். குஜராத்துக்கு கல்விக்கான நிதி போகுதா இல்லையா? குஜராத் என்ன மொழி கொள்கையை பின்பற்றுறாங்க? அமல்படுத்தா இல்ல எல்லா மாநிலத்துக்குமே அந்த ஸ்கீம் அமல்படுத்தினா போகுது. இல்ல மூணாவது மொழி என்ன? மூணாவது மொழி என்ன? தமிழா? எதுங்க குஜராத்ல மூன்றாவது மொழி என்ன? அந்த மாநிலத்துல அவர்கள் இப்ப சில மாநிலங்கள் சமஸ்கிருதத்தை வச்சிருக்காங்க, சில மாநிலம் உருத வச்சிருக்காங்க, சில மாநிலங்கள் வந்து இப்ப மராத்தி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலமும் ரஞ்சித் டேட்டாவை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க ரஞ்சித். எந்த இதுவும் கிடையாது. குஜராத்ல அந்த மொழியே இல்ல ரஞ்சித். குஜராத்ல என்ன மொழி கொள்கையை பின்பற்றுறாங்க ரஞ்சித் சொல்லுங்களேன். குஜராத்ல என்ன மொழி கொள்கை பின்பற்றப்படுது? வந்து அதுதான் கொடுத்திருக்காங்க, அந்த சலுகையை தான் கொடுத்திருக்காங்க. எந்த மொழி இல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க எனக்கு. இல்ல ஒரே நிமிஷம். தமிழ்நாட்டுக்கு வெளிப்படையா சொல்றீங்க, தேசிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் நிதி கொடுப்போம்னு சொல்றீங்கல்ல, ஏன் இந்த ஸ்டாண்ட குஜராத்ல எடுக்கல? ஏன் இந்த ஸ்டாண்ட நீங்க உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல எடுக்கல? இப்ப பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் யாரெல்லாம் கொண்டு வராங்களோ அங்க வந்து மூணாவது மொழி இப்ப வந்து நீங்க அதுதான் சொல்லிருக்கோம். உத்தரப்பிரதேசத்துல அந்த மாடல் ஸ்கூல்ல எல்லாமே சமஸ்கிருதமோ உருதோ இல்ல தென்னிந்திய மொழியோ கத்துக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஒரே நாள்ல போயிட்டு இன்னைக்கு தமிழ உத்தரப்பிரதேசல சொல்லிட முடியுமானா அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்ல. அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். இப்ப காசி தமிழ் சங்கம் சொல்றாங்க, சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் சொல்றாங்க, தமிழை பத்தி கொண்டு போறாங்க. இன்னைக்கு வட இந்தியால இருந்து தென்னிந்தியா நோக்கி வராங்க, தமிழகத்தை நோக்கி வராங்கன்னா அங்க தமிழ் தேவைப்படும், கட்டாயம் அவங்க படிப்பாங்க. அங்கதான் பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கான நிதியே கொடுக்க மாட்டேன்றீங்க. வலுவான குரலை நாடாளுமன்றத்தில் எழுக்கிறப்போ பெரியார்னு சொல்லி திசை திருப்புறீங்க அப்படின்றாங்க. தமிழகத்தை தவிர வெஸ்ட் பெங்காலும் பஞ்சாபும் வந்து சர்ச்சை எழுப்பினாங்க. ஆனா அங்க வந்து மும்மொழி கொள்கை பிரச்சனை இல்ல, அங்க ரெண்டு மாநிலத்துக்கு வேற பிரச்சனை. சரி, நான் உங்ககிட்ட கேக்குறேன், உயர்கல்விக்கான நிதியை ஒதுக்குறீங்கல்ல, உயர்கல்விக்கான நிதியை ஒதுக்குறப்போ உயர்கல்வி கூடங்கள்ல ஐஐடி ஐஐஎம்லக்குள்ளலாம் உங்களுக்கு ஹிந்தி கத்துக் கொடுக்கப்படுதா? இல்லங்க, அதோட கான்செப்ட் வேற, இதோட கான்செப்ட் வேற. அதுதான் விஷயம். குஜராத் இல்ல ஒரே நிமிஷம் இருங்களேன். குஜராத்துக்கு வரும்பொழுது நீங்க ரிலாக்ஸேஷன் கொடுக்குறீங்க, உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்துக்கு வரும்போது ரிலாக்ஸேஷன் கொடுக்குறீங்க, உயர்கல்வி நிறுவனங்கள்னு வரும்போது ரிலாக்ஸேஷன் கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் நீங்க இவ்வளவு ஓரவஞ்சனையோட செயல்படுறீங்க? தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? இல்ல இப்ப இதுதான் பிரச்சனைங்கிறோம். அங்க ரிலாக்ஸேஷன் இங்க ரிலாக்ஸேஷன் கிடையாது. சட்டத்தை பின்பற்றி வந்தா அந்த ஸ்கீம் கிடைக்கும். இப்ப குஜராத் சரி சட்டத்தை பின்பற்றுங்க. இங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்ன்றது சட்டத்தை பின்பற்றுறது தானே. ஏன் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களை நீங்க வந்து தொகுதி மறுசீரமைப்புன்ற பேர்ல தொகுதியை குறைச்சிங்க? அப்ப சட்டத்தை ஜிஎஸ்டி ஒரே நிமிஷம் இருங்க ரஞ்சித். ஜிஎஸ்டி விஷயத்துல ஒரே நிமிஷம் இருங்க. ஜிஎஸ்டி விவகாரத்துல சட்டத்தை தமிழ்நாடு பின்பற்றி இருக்குது. மக்கள் தொகையினுடைய கட்டுப்படுத்துறதுல சட்டத்தை தமிழ்நாடு பின்பற்றி இருக்கிறப்போ தொகுதி குறைக்கிறீங்க, ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேன்றீங்க, கல்விக்கான நிதியை கொடுக்க மாட்டேன்றீங்கன்றப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி பினான்ஸ் கமிஷன் வருது, அது ஒரு திட்டம் இருக்கு. இப்ப மக்கள் தொகை அடிப்படையிலும் மாநிலத்தோட நிலப்பரப்பு அடிப்படையில் இந்த மாதிரி பல்வேறு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீமின் அடிப்படையில தான் கொடுக்க முடியுமே தவிர நீங்க வந்து கடந்த கால தவறுக்கு இங்க தண்டனை, கடந்த கால இதுக்குன்னு சொல்ல கிடையாது. இப்ப சொல்றது என்ன, இன்னைக்கு என்ன, இப்ப தமிழ்நாடு வந்து இத்தனை வருஷமா இருமொழி கொள்கை தான் வச்சிருக்காங்க, ஹிந்தி ஏத்துக்கல, அதனால நாங்க ஃபண்ட் தர மாட்டோம்னு சொல்லல. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்கீமை ஃபாலோ பண்ணல, இந்த ஸ்கீமை ஃபாலோ பண்ணா ஃபண்டுங்கிறது தான்.